ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்பனீஸ். இந்த வீடியோல நாம பார்க்க போற டாபிக் யூசேஜ் ஆஃப் தேயிராய் இன் ஜாப்பனீஸ். தேயிராய் ஆர் கொனோகத்தா. ஸோ இந்த கொனோகத்தா அப்படின்றது இப்போ வந்து ஆக்சுவலி அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால தேயிராய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. It expresses that an action or state has continued since a certain time or event. அதாவது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் ஆர் பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் ஒரே விஷயம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, ஒரே ஸ்டேட்ல ஒரு விஷயம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் இந்த தேயிராய் அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்க்குறீங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோவ பார்த்ததுக்கப்புறம், இப்போ வரைக்கும் அவங்களோட ஞாபகமாவே இருக்கு. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் இந்த தேயிராய் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இத வந்து எவர் சின்ஸ் அப்படின்ற வேர்ட நம்ம இங்கிலீஷ்ல ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது நடந்ததுலருந்து இப்போ வரைக்கும் ஒரே விஷயம் கன்டின்யூ ஆகுது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் வேர்ப தே ஃபார்ம் கூட நீங்க இந்த இராய கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த பார்த்ததுல இருந்துன்னு சொல்றோம் இல்லையா? அத தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் சொட்சுகியோ ஷித்தே இராய். சென்சை நீவா அத்தை இமாசன். கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் அந்த சென்சையை நான் மீட் பண்ணவே இல்லை. கொனோ மச்சினி சுந்தே இராய் செய்கட்சுகா தொத்தேமோ பென்றினி நரிமாஷ்தா. ஸோ இந்த சிட்டில வந்துட்டு நான் லிவ் பண்ணதுக்கு அப்புறமா லைஃப் வந்துட்டு எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா மாறிடுச்சு. ஜிகோனி அத்தை இராய் உன்டெ நீவா கீவுட்சுகே தேயிமாஸ். ஆக்சிடென்ட் மெட் ஆனதுக்கு அப்புறமா அப்போல இருந்து நான் வந்து டிரைவிங்னாலே ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். கொதமோகா உமரேத்தே இராய் மைனிச்சிகா இசோகஷிக்கு நரிமாஷ்தா. குழந்தை பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் என்னோட டேஸ் வந்து ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு, பிஸி ஆயிடுச்சு. சொன்ன நியூஸு கீத்தே இராய் ஜுத்தோ ஷிம்பாய் ஷித்தே இமஸ். ஸோ அந்த நியூஸை கேட்டதுல இருந்து இப்போ வரைக்கும் ஐம் வரிடு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஆக்சுவல் ஸ்டேட் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த தேயிராயை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகதோ கோசைமாஷிதா.